வணக்கம் மக்களே, நான் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் இந்த நம்பர் அனாலஜி சம் வந்தாலே தப்பாக தான் போடுறேன் எக்ஸாமில் அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? உங்களுக்கு தாங்க இந்த சம். வாங்க பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். 9:18 11 வாட். 99% இந்த சம்மை நீங்கள் தப்பாக தான் சால்வ் பண்ணுவீங்க. ஏன்னா பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? 9 × 2 18. ஸோ அப்போ 11 × 2 22 அதுதான் வரும் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் ஆப்ஷனில் 22வே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணும். ஸோ அதனால தான் இதை லாஜிக்கல் ரீசனிங் சொல்கிறாங்க. ஸோ வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது 9க்கும் 18க்கும் என்ன சம்பந்தம், இது எப்படி சம்மந்தப்படுத்தலாம், அதுதான் இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 9 எடுத்துக்கிறேன். 9ஓட க்யூப் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 9ஓட க்யூப்னா 9 × 9 × 9. ஸோ அப்போ 9 9s are 81. 81 × 9 729 நமக்கு கிடைக்குது. இப்போது இந்த 729க்கும் இந்த 18க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 2 9 இந்த 3 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்க என்ன வரும்? 7 + 2 9, 9 + 9 18. ஸோ 18 வந்துடுச்சா? இப்படி தாங்க ரிலேட் பண்ணணும். ஸோ இதே ப்ரொசீஜரை இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இப்போ 11 எடுத்துக்கோங்க. 11 க்யூப் பண்ணுங்கள். இப்போ 11 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1331 கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1 + 3 + 3 + 1 6 7 8 8 வருது. ஸோ ஆப்ஷனில் 8 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது, சி. அப்போ நம்ம பண்ண ப்ரொசீஜர் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வேணும்னா என்னுடைய K2 ட்ரிக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.